இஸ்ரவேலரோடு கர்த்தருடைய செழிப்பின் உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்புல நாம் பார்க்க போறோம். இந்த மெசேஜ் மூலமா நீங்க எதை கற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களை குறித்து ஆண்டவருடைய ஆசை என்ன, உங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஓகே, அடுத்தது பெருக்கமும் ஆசீர்வாதமும் வரத்துக்கு நாம என்ன செய்யணும், இதை குறித்து தான் நாம் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ரேமா வார்த்தை என்ன, ரேமா வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது உங்களை பொறுத்தது. இந்த ரேமா வார்த்தையை பெற்றுக்கொள்றதுங்கிறது உங்களை பொறுத்தது. நீங்கள் உற்சாகமாக இல்லை, நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னா அந்த ரேமா வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மெசேஜோட ஆரம்பத்திலிருந்து கடைசிக்குள்ள எங்கேயாவது உங்களுக்குரிய சில ரேமா வார்த்தைகள் கடந்து வரும். அந்த ரேமா வார்த்தைகளை மிஸ் பண்ணாம கேட்ச் பண்றதுக்கு நீங்க இந்த தேவ செய்தியை நீங்க விடாம தொடர்ந்து நீங்க கவனமாய் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் நீங்க கவனித்து நீங்க கேளுங்க. கேட்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு சாட்சியோடு கூட இதை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு சகோதரி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, கணவர் ரட்சிக்கப்படலை. இவங்க பல இடங்களுக்கு பிரேயருக்கு போயிருக்கிறாங்க. எல்லா ஊழியக்காரர்களையும் அவங்களுக்கு தெரியும். ஈரோட்டில் இருக்கக்கூடிய வல்லமையான ஊழியக்காரர்கள் எல்லாரையும் தெரியும். எல்லார்கிட்டையும் போயிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் போய் கடைசியில் நம்மக்கிட்ட வர்றாங்க. அப்படி வருகிற போது இங்கே நம்மக்கிட்ட வருகிற போது தீர்க்க தரிசன வார்த்தைகளாலையும் அபிஷேகத்தினாலையும் வல்லமையினாலும் அவங்க தொடப்படுகிறார்கள். ஏதோ ஒன்று மற்ற இடத்துல இல்லாத ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உணர்கிறார்கள். அப்படி உணர்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து ப்ரேயர் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டே சர்வீஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிற போது வார்த்தையில் அந்த நாம் பிரசங்கிக்கக்கூடியதான அந்த விசுவாச வார்த்தைகள், கிருபையின் வார்த்தைகள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகளில் மற்றவங்களுக்கும் நமக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ப்ராக்டிக்கலாக நான் ஒரு காரியத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கேட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மெசேஜ், ஒரு மெசேஜை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மெசேஜ் நான் என்ன பேசுறேன், அந்த மெசேஜ்ல என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் தனக்கு வருது, தான் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன, அவங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடித்து அதை நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க பண்ண என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது. கடுமையான ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் மேலே நல்ல தாகம் இருந்தது, வாஞ்சை இருந்தது. கணவரும் ரட்சிக்கப்படலை, பையனும் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை கடந்து வருது. இப்படிப்பட்டதான தரித்திரத்திலையும் பலவிதமான உபத்திரவங்கள்லையும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு மற்றவங்கள்லாம் வசதியாக இருக்கிறார்கள். இவங்க ஒரு குடும்பம் மட்டும் ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவர்கள் பிடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பல இடத்துக்கு கடந்து போனாலும் அவங்களுக்கு கர்த்தர் வைத்ததான வார்த்தையை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். விசுவாச வார்த்தையை கண்டுபிடிக்கிறார்கள். கிருபையின் வார்த்தையை கண்டுபிடிக்கிறார்கள். தீர்க்க தரிசன வார்த்தையை கண்டுபிடிக்கிறார்கள். அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, தொடர்ந்து எல்லாத்தையும் ஆண்டவர் பேசக்கூடியதையெல்லாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. நோட்ஸ் எடுத்துட்டு போய் வீட்டில் போய் நான் என்னெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் முதலாவது அவங்களுடைய கணவர் மனம் திரும்ப ஆரம்பித்தார். அவர் ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்தார். ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த அந்த வறுமையும் தரித்திரமும் மாறினது. மாறி ஆண்டவர் அவங்களை ஒரு லட்சாதிபதிகளாக ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவங்க தசமபாகம்ங்கிறதை வாரத்தில் ஒரு 100 ரூபாயோ என்னமோ தான் அவங்க கொடுப்பாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி இருந்தவங்களை அவங்க நம்ம சபையில் இருந்த அந்த நாட்களில் அவர்கள் உயர்த்தப்பட்ட போது அவங்க 1,10,000 ரூபாய் ஒரு தடவை தசமபாகத்தை கொடுக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அவங்க இருக்கிறாங்களா, எங்கே போயிட்டாங்க, நம்ம சபையில் இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படியெல்லாம் நல்லா ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தா அவங்க எப்படிங்க இங்கே இருப்பாங்க?
அவங்க ஊழியத்தில் ட்ரெயின் ஆகி ஒரு ஊழியக்காரி ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்க ட்ரெயின் ஆகி ஒரு ஊழியக்காரியாகி அவங்க ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஆண்டவருக்குள்ள வல்லமையாய் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சிஸ்டர் கூட இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, இந்த சகோதரியுடைய சாட்சிக்கும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடியதான இந்த தேவ செய்திக்கும் இந்த டீச்சிங்க்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அது எந்த விதத்தில் இணைக்கப்படுகிறதுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்ல போகிறேன். அதை இணைத்து காட்ட போகிறேன். சரி, ஓகே. நாம் இன்றைய தினத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் ஒரு செழிப்பின் உடன்படிக்கையை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த செழிப்பின் உடன்படிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த செழிப்பின் உடன்படிக்கைங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தங்களின் தொடர்ச்சி தான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனுடைய செழிப்பின் உடன்படிக்கையாக வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு, ஆபிரகாம்ல இருந்து இந்த ரிலே ரேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிலே ரேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? மொதல் ஆள் என்ன பண்ணுவான், குச்சி எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. இன்னொரு ஆள் எங்கே நின்றுட்டு இருப்பாங்க, அந்த சைடில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க. ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆள் கையில் குச்சி கொடுத்துருவாங்க. அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அடுத்த ஆள்கிட்ட கொடுப்பாங்க, அடுத்தது அடுத்த ஆள்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா. அப்போது அந்த மாதிரி கடைசி ஆள்கிட்ட அந்த குச்சியை கொடுக்கும்போது என்ன ஆயிருதுங்க, அந்த ஓட்டம் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட வாக்குத்தத்தம் என்னும் ஒரு குச்சியை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் கிட்ட கொடுத்த அந்த குச்சியை அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்பதாக அவன் ஈசாக்கின் இடத்தில் கொடுத்து விட்டான். ஈசாக்கிலிருந்து யாக்கோபுக்கு வந்தது. யாக்கோபில் இருந்து 12 கோத்திரங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து வந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்கிற அந்த குச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வாக்குத்தத்தம். அதுதான் கர்த்தருடைய செழிப்பின் வாக்குத்தத்தம். நீங்கள் செழிப்படைய வேண்டுமானால் அவருடைய வாக்குத்தத்தம் என்கிற அந்த குச்சியை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பிடித்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? சரி, இந்த செழிப்பின் உடன்படிக்கையாக ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆபிரகாமை முத ஆண்டவர் அழைத்த போது அவனிடத்துல கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல 3 காரியங்களை எதிர்பார்த்தார். எத்தனை காரியங்களை எதிர்பார்த்தார்? 3 காரியங்களை எதிர்பார்த்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இங்கெல்லாம் உங்களை நீங்க அங்கங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க, நான் கனெக்ட் பண்ணி காட்ட போறதில்ல. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 2வதாக விசுவாசித்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வதாக விசுவாசத்தின்படி செயல்பட வேண்டும். எதை விசுவாசித்தானோ அந்த விசுவாசத்தின்படி செயல்பட வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். எதை விசுவாசித்தானோ, விசுவாசித்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினார். அந்த விசுவாசத்தின்படியே அவன் செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, ஆண்டவர் பேசுறாரு. என்ன பண்றாருங்க? ஆண்டவர் பேசுறாருன்னா பேசுவதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் பேசுகிறார். அப்படி ஆண்டவர் பேசுகிற போது அவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் போது முதல்ல என்ன சொல்றாரு, நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. என்னன்னு சொல்றாருங்க? காட்டுகிற தேசத்துக்கு போ. இப்போ ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். என்ன பண்ணாங்க? அவன் விசுவாசித்தான். 2வது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவன் செயல்பட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஆபிரகாம் கிட்ட என்ன அப்படின்னா, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 2வதாக அவன் கீழ்ப்படிய வேண்டும். 3வதாக அவன் எதை விசுவாசித்தானோ அந்த விசுவாசத்தின்படி அவன் செயல்பட வேண்டும். அதே மாதிரி ஆண்டவர் நீ போன்னு சொல்றாரு. சொன்னதுமே ஆபிரகாம் அதுக்கு விசுவாசித்தான், உடனே கீழ்ப்படிந்தான். 3வதாக அவன் என்ன பண்ணா, புறப்பட்டு போனான். அந்த வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் செய்தான். ஹல்லேலூயா.
இந்த 3 காரியங்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க தாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், நீங்க தாங்க பெரிய ஊழியக்காரர்கள், நீங்க தாங்க பெரிய பரிசுத்தவான்கள், நீங்க தாங்க பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ இவன் அப்படி செய்தா அவனுக்கு என்ன தருவேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு பாருங்க. நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ, அப்படி நீ போனா உனக்கு நான் என்ன தருவேன் அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும். இப்ப பாருங்க, முதல்ல அவர் என்ன சொல்றாரு, இங்க நீ நான் சொல்ற வார்த்தையை கேட்டு போனீனா உனக்கு 3 ஆசீர்வாதங்களை தருவேன். எத்தனைய தருவேன்? 3 ஆசீர்வாதங்களை தருவேன். என்ன 3 ஆசீர்வாதம் அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்படின்னா நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதின்படி அதற்கு கீழ்ப்படிந்து அதின்படி செய்கிறவர்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில பெருக்கம் வரல அப்படின்னா, நாம வாக்கு தத்தங்களை கேட்டு தீர்க்க தரிசனங்களை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோமே ஒழிய நாம் என்ன செய்யலைங்க? கேட்ட வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அதின்படி நாம் செயல்படவில்லை. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் விசுவாசத்தை மட்டும் தான் கேட்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை தான் கேட்கிறார், விசுவாச செய்கையை தான் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நீ என்னோட பேச்சை கேட்டு நடந்தீனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படின்னா நான் உன்னை பெருக பண்ணுவேன். 2ஆவதாக நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? திரும்பவும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ என் பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தைனா நான் என்ன செய்வேன்? நான் உன்னை பெருக பண்ணுவேன். அதே நேரத்தில் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஹல்லேலூயா. எப்படி வைப்பேன் ஆண்டவர் சொல்றாருங்க? ஆசீர்வாதமாக வைப்பேன். நாம இந்த தொடர்ந்து ஜனவரி 1 இருந்து ஆரம்பித்து ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்னோடு பேசினது, சபையில ஒருத்தர் கூட, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. தேவ செய்தியை கேட்கக்கூடியவர்கள், இந்த என்னுடைய டீச்சிங்ஸை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டும். இந்த சீசன்ல கர்த்தர் என் மீது அளவில்லாத அந்த ஆசீர்வாதம் என்கிற அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறதினால் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். அந்த வார்த்தைகளை உங்களுக்குள் உட்கடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வல்லமையை உங்களுக்குள் உட்கடத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்றாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிளெஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்கிறேன், பெருக்கத்தை உனக்கு கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். 3ஆவதாக அவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அப்படின்னா உனக்கு நான் புகழை கொடுக்கிறேன், உனக்கு கனத்தை கொடுக்கிறேன், உனக்கு மகிமையை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. Fame, glory and honor will follow you. ஹல்லேலூயா. அதை தேடி நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புகழும் அந்த மகிமையும் அந்த கனமும் என்ன ஆகுங்க? அது உங்களை தேடி கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இதை ஈசாக்குக்கு எடுத்து வைத்தார். ஹல்லேலூயா. அது ஈசாக்குடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்தது, யாக்கோபுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்தது, அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பின்தொடர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பின்தொடர்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பின்தொடர முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 115 9 15 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 9 இருந்து 15 வரையில 9 மட்டும் வாசிங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றாருங்க? நீங்க என்ன செய்யணும்? இஸ்ரவேலே என்ன செய்யணும்? நீ கர்த்தரை
நம்ப வேண்டும். இரண்டாவது காரியம் அவர் என்ன செய்யறாருங்க, அவங்களுக்கு துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க, துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். அடுத்தது 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆரோன் குடும்பத்தார் என்ன செய்யணும், கர்த்தரை நம்ப வேண்டும், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். யார் நம்பணும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஓகே, 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோனின் குடும்பத்தாரையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். ஓகே, அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. யாரை வர்த்திக்க பண்ணுவார், உங்களையோ உங்க பிள்ளைகளையோ வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, ஆபிரகாம் கிட்ட சொன்ன அந்த blessing and increase, இது இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் பெருக்கத்தையும் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணினார். இந்த பெருக்கமும் ஆசீர்வாதமும் வரத்துக்கு நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 11, 24, 25. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. வாரி இறைத்தோம், என்னதுங்க, வாரி இறைத்தோம் விருத்தி அடைவாரும் உண்டு. என்ன பண்ணணுங்க, விருத்தி அடையணும்னா என்ன பண்ணணும், வாரி இறைக்க வேண்டும். அப்போ நீங்க விருத்தி அடையணும்னா ஆண்டவருக்கு கொடுக்கறதுல, ஏழைகளுக்கு கொடுக்கறதுல, மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுல, உங்க கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றதுல, இப்படி அன்பை கொடுக்கறதுல, இப்படி எல்லாத்துலயும் நீங்க என்ன செய்யணுங்க, நீங்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுல முக்கியமா நீங்க பெருகணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க வாரி இறைக்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாதுங்க, நீங்க அள்ளி எல்லாம் கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும், வாரி இறைக்கணும். இருந்தா இறைப்பேன் அப்படிங்கிறீங்களா, அதுக்கு பின்னாடி வர்றேன். அப்போ வாரி இறைத்து நீங்க விருத்தி அடைய முடியும். அதிகமா பிசினித்தனம் பண்ணி தரித்திரராகிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. அதனால நீங்க விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன கிடைச்சிருக்குது, கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. சர்ச்சில் நாம் இந்த ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னு சொன்னால் நீங்க கொடுப்பது என்பது கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம சபை கட்டுகிறதற்காக நாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. வாய்ப்புகள் எப்பொழுதும் திறந்திருக்க மாட்டாது. வாய்ப்புகள் என்ன பண்ணுங்க, சான்சஸ் அப்படிங்கிறது, வாய்ப்புகள் அப்படிங்கிறது அது ஒரு குறுகின காலத்தில் கடந்து வரக்கூடியது, அது ஒரு குறிப்பிட்ட ஆராதனையில் கடந்து வரக்கூடியது, அது ஒரு குறிப்பிட்ட நாளில் கடந்து வரக்கூடியது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும், கர்த்தருக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க விருத்தி அடையணும்னா, நீங்க செழிப்படையணும்னா, நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா, அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. அதுல எப்படி கொடுக்கணுமா, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க, அதிகமா பிசினித்தனம் பண்றது. ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் அவங்களுக்கு, தசம பாகம்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் அந்த மாதிரி தசம பாகம் கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க.
ஆனால் அந்த எடுத்து வச்சதை அவங்களே வச்சுக்கிட்டு அதிலிருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அதிலிருந்து 500 1000 அப்பப்போ ஊழியங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருப்பாங்க. இது பிசினித்தனம். அதனால தான் என்ன ஆகுதுங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், வியாதிகள், பலகீனங்கள், போராட்டங்கள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், வேதனைகள் இப்படி எல்லாம் பெருகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடையது கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. தசம பாகத்தை நாம் என்ன பண்ணணுங்க? வஞ்சிக்காமல் ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா தரித்திரமும் போராட்டங்களும் தான் வருது. ஓகே, அடுத்தது காணிக்கைகள்ல எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க உதாரத்துவமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். பிசினித்தனம் பண்ணாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்தது 25ஆம் வசனத்துல பாருங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நாம் என்ன பண்றோங்க, அதை பிச்சு பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதோ அல்லது அதை கொடுத்துட்டு அதுல நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. அதை ஆண்டவருக்குரியதா ஆண்டவருக்கு கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் ஆண்டவர்கிட்டயே திருப்பி கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையும் இல்லை, ஒரு பெரிய சந்தோஷமும் இல்லை. நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது 1 லட்சம் கொடுத்தாலும் 10 லட்சம் கொடுத்தாலும் 1 கோடி கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க கொடுப்பது தசம பாகம் என்பது கர்த்தருடையது. கர்த்தருடையதை கர்த்தருக்கே நீங்கள் திருப்பி கொடுக்கிறீர்கள். அதுல சந்தோஷப்படுறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ உற்சாகம் அடைகிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அவருதான், அவர்கிட்டயே நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா அதுக்கு மேல நீங்க உதாரத்துவமாய் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த காணிக்கை நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு மைக்கு வாங்க காணிக்க கொடுக்கிறீங்க, ஒரு கட்டடம் கட்ட காணிக்க கொடுக்கிறீங்க, ஒரு பைபிள் ஸ்கூல் கட்டுறதுக்கு காணிக்க கொடுக்கிறீங்க, இது மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு காணிக்க கொடுக்கிறீங்க, மிஷனரிகளை தாங்கிறதுக்கு காணிக்க கொடுக்கிறீங்க. இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களிடத்தில் வருமானால், யாராவது உங்களிடத்தில் அந்த சத்தத்தை கொண்டு வருவார்களானால் இமீடியட்டா அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. ஹல்லேலூயா. அது எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க கொடுக்கிற போது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. உதாரத்துவமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். அங்க நீங்க 5 10 அளந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது என்ன பண்றதுங்க, நாம இருக்கிறதுலயே சின்னதா நாம எடுத்துட்டு வர்றதில்ல. அப்படி இல்லாம என்ன பண்றதுங்க, உதாரத்துவமாய் நான் ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு உதாரத்துவமாய் நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. ஆரம்பத்துல கஷ்டமாய் இருக்கிற மாதிரி இருக்கும், செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாய் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை மேற்கொள்றது கடினமாய் உங்களுக்கு தெரியும். ஆனா உதாரத்துவமாய் நீங்கள் கொடுக்க 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 என்ன ஆகும்னா உங்களுடைய ஆத்துமா செழிப்படைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்ன செழிப்படைய ஆரம்பிக்குங்க? ஆத்துமா செழிப்படைய ஆரம்பிக்கும். அப்போ உங்க சிந்தனை செழிப்பை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கொடுக்க 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 தரித்திர சிந்தனை உங்களுக்குள்ள இருந்து மாறி நீங்க நிறைய ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்க சிந்தனை செழிப்பை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க கோடீஸ்வரனாகவே சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்க கோடீஸ்வரனாக சிந்திக்கிற போது கோடிகள் உங்களிடத்தில் கடந்து வர முடியும். ஹல்லேலூயா. சரி, உதாரத்துவமான ஆத்துமா என்னாகும்? செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. யாரு தண்ணீர் பாய்ச்சறாங்களோ அவங்களுக்கு தான் தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நீங்க தண்ணீர் பாய்ச்சாம உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படணும்னு நினைச்சீங்கன்னா அது சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க தண்ணீர் பாய்ச்சுகிறவர்களாய் இருங்கள், மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருங்கள், மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருங்கள், மற்றவர்களை சுகமாக்கும்படி உங்களுக்குள் இருக்கக்கூடிய சுகமளிக்கிற அபிஷேகத்தை கொண்டு போய் மற்றவர்களை சுகமாக்குகிறவர்களாய் இருங்கள், மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் எல்லா வல்லமைகளும் வரங்களும் இருக்கிறது. தொடர்ந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய அழைப்பை அறிந்து கொண்டு, அழைப்புன்னு ஒன்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அந்த அழைப்புக்குரிய கிருபைகளையும் அதற்குரிய தாளந்துகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களை ஆத்துமா ஆதாயம் செய்யும்படி அழைத்திருந்தால் அந்த அழைப்புக்குரிய கிருபையாகிய சுகமாக்குதல், விடுதலையாக்குதல், அசுத்த ஆவிகளை துரத்துதல், அற்புதங்களை செய்துதல், குறைகளை நிறைவாக்குதல், இப்படி எல்லாத்தையும் உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு.
ஹல்லேலூயா. அதை நீங்க போய் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அதை நீங்க பயன்படுத்துகிற போதுதான் அது உங்களுக்குள் பெருக ஆரம்பிக்கும். அப்போ நீ எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க தண்ணி பாய்ச்சுங்க. ஹல்லேலூயா. கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க பெருகிக்கிட்டே இருப்பாங்க. ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஊழியத்தினாலேயே உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஊழியம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நீங்க பண்ணுகிற ஊழியத்தினாலே உங்களை உயர்த்துவார். நான் ஒரு சகோதரியை சொன்னேன், உங்களை போல சாதாரண விசுவாசியாய் கடந்து வந்தவங்க அவங்க தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனங்களும் அவருடைய வரங்களும் வல்லமைகளும் பார்த்து அவங்க அட்மையர் ஆகிற போது, அவங்க தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிற போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவங்கள பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை நோக்கி உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இப்படி ஒவ்வொரு ஞாயிறு போய் ஞாயிறுனா கடைசியில் என்ன ஆகுதுங்க, இன்று போய் நாளை வாங்குற மாதிரி நம்ம போய்கிட்டே தான் இருப்போமே ஒழிய நாம் என்ன செய்ய மாட்டோங்க. நம்மளுடைய வாழ்நாளெல்லாம் அது செழிப்பையோ அல்லது ஆசீர்வாதங்களையோ அது ஒரு காணல் நீராகவே போய்விடும். ஹல்லேலூயா. காணல் நீருங்கிறது பாலைவனத்தில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நடக்க 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 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதை நோக்கி போகிற போது அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தண்ணி இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். காணல் நீர் அப்படின்னா அது ஒரு கற்பனையாக ஒரு நீராக தெரிவது. அது மாதிரி 1000 பிரசங்கங்கள் நீங்கள் செழிப்பை குறித்து கேட்டாலும், 1000 பிரசங்கங்கள் நீங்கள் பெருக்கத்தை குறித்து கேட்டாலும், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல், நீங்கள் உங்களுக்கு விசுவாச செயலை கிரியையினாலே நீங்கள் செய்யாமல் அங்கே என்ன பண்ண முடியாதுங்க, நீங்கள் செழிப்படைய முடியாது. நீங்கள் ஆசீர்வாதத்திற்குள் கடந்து வர முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் கர்த்தருக்காக அதிகமாய் கொடுக்கும்படிக்கு எழும்புகிறேன்னு நீங்க தீர்மானம் எடுங்க. சரி, கர்த்தர் கொடுத்தா நான் கொடுத்துருவேன் சொல்றவங்களுக்காக நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன கொடுக்கிறாருங்க, விதைக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, விதையை கொடுக்கிறார். அப்போ என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், என்கிட்ட காசே இல்லைங்க, விதைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கர்த்தரிடத்துல விதைக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்ணா அது 1 லட்சமாய் இருந்தாலும் சரி, 10 லட்சமாய் இருந்தாலும் சரி, நீங்க விதைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, விதைக்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு விதையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விதைக்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு விதையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விதைக்கணுங்கிற மனசு இருந்தா உனக்கான விதையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து உங்களுக்கு எதை கொடுக்கிறாருங்க, உங்களுக்கு விதையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க விதைக்க தயாரா இருந்தா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்க விதைக்க தயாரா இருந்தால் எவ்வளவு விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான விதையை அவர் கொடுக்கிறார். பாருங்க, விதையை கொடுக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்க, விதையை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்றாருங்க, அதை பெருகவும் செய்கிறார். விதையை கொடுத்து அதை பெருகவும் பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. விதையை மட்டும் கொடுக்கிறது இல்ல, அதை பெருகவும் வச்சு அதனுடைய விளைச்சலை பெருக பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் இடத்துல நீங்க எதை கொடுக்கிறீர்களோ, நீங்க கொடுக்கிற அந்த விதையை அவர் என்ன பண்ணுகிறாரு, அதை அப்படியே பெருக வச்சிடறாருங்க. பூமி எப்படி அது ஒரு விதையை போட்டீங்கன்னா அது 100 விதையை கொடுக்குது. ஹல்லேலூயா. எங்க வீட்டு கத்திரிக்காய் செடிங்கெல்லாம் பாருங்க, எங்களால் பறிச்சு மாள முடியல, வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காய பறிச்சா நாளைக்கு திரும்ப காய் வந்துருது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா செடிங்க நிறைய காயா இருக்குது. பறிச்சு பறிச்சு ஊருக்கே கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ என்னன்னா, ஒரு விதையை போட்டுட்டா
விதைத்தா போதுங்க, பூமியானது தன் பலனை கொடுக்கிறதை போல கர்த்தருடைய ஊழியமாகிய இந்த நல்ல நிலம் இதுல விதைக்கிற போது அதனுடைய பலனை நீங்கள் அறுத்தே தீருவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? விதையை அளித்து, உங்களுக்கு ஆண்டவர் விதையை கொடுக்கிறாரு, நீங்க பில்டிங் ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னா அது 1 லட்சமா 2 லட்சமா 5 லட்சமா 50 லட்சமா எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த விதையை கொடுக்கிறார். அந்த விதையை கொடுத்து அதை என்ன பண்றாரு? நீங்க நிலத்துல போட்டதும் அதை அப்படியே பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்துல நிலத்துல, இந்த நல்ல நிலத்துல நீங்க விதைக்கிற போது அதை அப்படியே பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இன்க்ரீஸ், உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். அப்போ உங்களுக்கான நீதியின் விளைச்சல் என்ன ஆகுதுங்க? அது பெருகிக்கிட்டே இருக்குது. உங்க ஆசீர்வாதங்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய செழிப்பு பெருகிக்கிட்டே இருக்குது.